வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேத்திக்கு பார்த்தீங்கன்னா யூகேல ஜூன் 3 இமிக்ரேஷனில் ஒரு புது ரூலுங்க. நீங்கள் எந்த வீடியோலையும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதோட நெதர்லாண்டில் நாங்கள் வந்து அந்த வீசாவோட அந்த கார்டு இருக்கும் இல்லையா, நாங்கள் ஆல்ரெடி அங்கே பயோமெட்ரிக் பண்ணோம் இல்லையா, அந்த கார்டு நாங்கள் வந்து வாங்கிட்டோம். ஸோ என்ன வீசா அது, எத்தனை வருஷத்துக்கு, ஸோ அதுவும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இனிமேல் ஃபர்தராக யூகேயில் இருக்கிறவங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஃப்யூச்சரில் வந்து இங்கே வரலாமா, இல்லை வந்து இங்கே படிக்கிறது, இல்லை நம்ம வந்து ஏகப்பட்ட நம்ம வீசா டைப்ஸில் நம்ம இருக்கிறோம். ஸோ எல்லாருக்குமே ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்கும், இது எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நாங்கள் வந்து நெதர்லாண்டில் வீட்டில் இருந்து அந்த விளாக் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். இது ஒரு லாங் வீடியோ. ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கான டிஃப்ரெண்ட் விலைவாசி, இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். வீசாலேருந்து எல்லா அப்டேட்ஸுமே யூகே டு நெதர்லாண்ட், ஏன்னா நம்ம அங்கேயே இருந்திருக்கோம். இங்கே லைஃப் நம்ம கொண்டு போகும்போது எப்படி நமக்கு எல்லா செலவும் ஆகுது, வீட்டு வாடகை, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இது ஒரு லாங் வீடியோங்க. உங்களுக்கு போர் அடிக்குது, லாங்காக பார்க்க மாட்டீங்கன்னா இப்போ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் லண்டன் தோழி ஹோம் அதில் ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஊரில் பால் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாகவே இந்த அட்டை பாக்ஸில் தாங்க இருக்குது, பிளாஸ்டிக்கில் எல்லாமே இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது அது பார்க்கும்போது. ஃபுல்லாகவே எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பால். இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அந்த இது இருக்குது. ஏன்னா யூகேயில் பார்த்திங்கன்னா இந்த பச்சை கலரில் மூடி இருக்கும், அப்புறம் வந்து ப்ளூ கலரில் மூடி இருக்கும். ஸோ அதை வச்சு ஹோல் மில்க்கு, செமி ஸ்கிம்னு கண்டுபிடிக்கலாம். பட் இங்கே அந்த மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. ஸோ அதனால கையில் கிடைக்கிறத வாங்கிட்டு வருவேன். டைமிங் பார்த்தீங்கன்னா அங்கேயும் இங்கே 1 hour டிஃப்ரெண்ட் வருங்க. இப்போ அங்கே காலைல 8 மணினா இங்கே 9 மணி ஆயிரும். நம்ம வின்டர் டைமிங் வந்து சம்மரில் இருந்தால் எப்படி இருக்கும், அதனால் கொஞ்சம் வந்து வேகமாக டைம் போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருந்துச்சு. நெதர்லாண்டில் வீசா ஹைலி ஸ்கில்டு வீசா அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் தான் இருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இங்கே யூகேலேருந்து யூரோப்க்கு எப்படி என்ட்ரு ஆகுறதுன்னு சொல்லிட்டு. நார்மலாக நீங்கள் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா ஷெங்கன் வீசா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் ஃப்ரான்ஸ்க்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரான்ஸில் நீங்கள் வந்து இறங்கிக்கலாம். அந்த ஷெங்கன் வீசா உங்களுக்கு 6 month வேலிடிட்டி இருக்கும். ப்ளஸ் நீங்கள் அதை சுற்றி இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்க்கும் போய்க்கலாம். ஆனால் நீங்கள் இதுவே வேலை பார்க்குறீங்க, இங்கே இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி வீசா வந்து நீங்கள் இருக்க முடியாது. ஸோ அதுக்கு தனியாக நீங்கள் வீசா ப்ராசஸ் எல்லாமே இருக்குது. உங்களோட வேலை பார்க்குற அந்த டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு, ப்ளஸ் நான் வந்து யூகேலேருந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா யூகேலேயே வந்து பயோமெட்ரிக், நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்ததும் நமக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. அப்புறம் அங்கே உள்ள நெதர்லாண்டோட எம்பசியில் போயிட்டு நம்ம அந்த டீட்டெயில்ஸ் சப்மிட் பண்ண பின்னாடி அதுக்கப்புறம் நமக்கு அந்த பாஸ்போர்ட் வந்து வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. நெதர்லாண்ட்லேயே ஒரு சில கேட்டகரிக்கு ஆள் வந்து ரொம்ப நமக்கு தேவைப்படுது, அவங்களோட அந்த கம்பெனிக்கு சில டெக்னிக்கல் பர்சன்ஸ் வேணும் அப்படின்னா அவங்களாவே வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. நம்ம எந்த கண்ட்ரியில் இருக்கோமோ ஸோ அந்த கண்ட்ரிலே நமக்கு பயோமெட்ரிக் வந்து அங்கே உள்ள எம்பசியில் ஃபினிஷ் பண்ணிவிட்டு, இதை நான் ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்புறம் ஆனால் அந்த ரெசிடென்ஷியல் அந்த கார்டு வந்து நம்ம நெதர்லாண்டில் வந்து தான் வாங்கணும். நாங்கள் அது வந்து இங்கே வந்து தான் வாங்கினோம். ஸோ இது வந்து 2 years வேலிடிட்டி உள்ள ஒரு வீசா. பிரபு தான் வந்து சிட்டிசன்ஷிப்புங்க. நிறைய பேர் என்ன வீடியோவில் கேட்டிருந்தீங்கன்னா இந்தியன் பாஸ்போர்ட் காட்டுறீங்கன்னு சொல்லிட்டு. நாங்கள் 3 பேரும் ILR தான். நாங்கள் லாஸ்ட் இயர் தான் ILR எடுத்தோம். சிட்டிசன்ஷிப்க்குன்னு எலிஜிபிள் ஆகலை. ஸோ அதனால் வந்து நம்மளோட பாஸ்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா ILR ஸ்டேட்டஸில் இருக்கும் அப்படின்னாலுமே இந்தியன் பாஸ்போர்ட்டில் தான் இருப்போம். சிட்டிசன்ஷிப்பில் மாறுறீங்க அப்படின்னா தான் உங்களோட பாஸ்போர்ட் வந்து சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் உங்களுக்கு அந்த ரூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வீசாவில் நம்ம இருக்கிறோமோ அந்த கேட்டகரியில் இருக்கோம் பார்த்தீங்களா, Tier 2 Tier 1 அதில் இருப்போம் இல்லைங்களா. அப்போ என்னெல்லாம் நம்ம வந்து இமிக்ரேஷன்ஸில் நமக்கு வந்து ஃபாலோ பண்ணுறோமோ அதே விஷயந்தான் பார்த்தீங்கன்னா நம்ம ILRல இருக்கும் போதும் நடக்குது. அதே போல் இந்த வீசா கார்டு வச்சு நம்ம பக்கத்தில் இருக்கிற யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே நம்ம போய்க்கலாம். இப்போ நம்ம தனியாக இப்போ வேற ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம அதுக்கு அது வீசாவில் எடுக்க தேவையில்லை. ஸோ அந்த எல்லா கண்ட்ரீஸ்க்குமே நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். பிரிட்டிஷில் சிட்டிசன்ஷிப் எடுத்தோம் அப்படின்னா தான் நீங்கள் வந்து யூரோப்புக்குள்ளே ஒரு கண்ட்ரீஸ்க்கும் நீங்கள் வந்து ஏதாவது நீங்கள் ரொம்ப ஈஸியாக போகிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் நம்ம இந்தியன் பாஸ்போர்ட்டில் இருக்கிறவங்களுக்கு புதுசாக ஃபுல் ப்ராசஸ் பண்ணும்போது அதுக்கப்புறமா தான் நம்ம போக முடியும். பட் இந்த விசா கார்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து எல்லா இடத்துக்கும் நீங்கள் வந்து போய்க்கலாம். அதே போல் நான் பெர்மனெண்ட்டாக இதே ஊரில் இல்லை. ஸோ ஸ்கூல் வந்து எங்களுக்கு யூகேயில் தான். ஸோ அதனால் ஸ்கூல் டைமில் அங்கே போய் இருப்போம். ஸோ ஹாலிடே டைமில் தான் நாங்கள் வந்து இங்கே இருப்போம். ஸோ அப்பப்போ இங்கே வந்து லாங் வீக்கெண்ட்ஸு அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்பினாச் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் யூகேயில் விளைஞ்சதுங்க. நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க, தொட்டியில் வளர்த்துட்டு இருந்தேன் இல்லையா.
நான் வரும்போது என்ன பண்ணேன், கட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணலான்னு எடுத்து தான் கட் பண்ணி வச்சேன். ஆனால் என்னாச்சு, சரி கொண்டு வருவோம் ட்ரை பண்ணி பார்ப்பேன்னு சொல்லிட்டு பாப்பாவோட ஸ்நாக்ஸ் பேக்கில் வச்சு கொண்டு வந்தேன். ஒன்றும் ஆகலை. வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் அடுத்த நாள் என்ன பண்ணேன், அதில் எல்லாமே கொஞ்சம் மளிகை ஜாமான்லாம் கொண்டு வந்திருந்தேன். கடலை மாவு, பச்சரிசி மாவு எல்லாமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்திருந்தேன். அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கோடா மாதிரி பண்ணேன். நல்லாயிருக்கும் இந்த கீரை பக்கோடா. கீரையை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, சீரகம், அப்புறம் கடலை மாவு, பச்சரிசி மாவு அப்படியே தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி அப்படி பொரிச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காஃபியோட குடித்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுதான் வந்து எங்களோட ஒரு நாளும் பிரபு ஒர்க்கில் இருப்பாங்க, அப்புறம் எனக்கு கிளாஸு, பசங்களுக்கு கிளாஸு, நாங்கள் அங்கே யூகேயில் என்னெல்லாம் செய்கிறோமோ ஸோ அதே பேட்டர்னில் தான் இங்கேயும் இருந்துச்சு. எல்லாமே 1 ஹவருக்கு அப்புறமா இருக்கும், அதனால் அந்த டைமிங் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குவோம். எதுவும் பெருசாக வந்து புதுசாலாம் எதுவும் எங்களுக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் இங்கே பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு போகல, அதனால் ஹாலிடேயில் இருக்காங்கனாலுமே அவங்களுக்கு அந்த எக்ஸாம்ஸு, ஹோம்ஒர்க்ஸு, அப்புறம் எங்களோட ஒர்க்கு, நானுமே வந்து கிளாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். யூகே டைமுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் 4 மணிக்கு போல் எல்லாமே வந்து முடிஞ்சதும் வெளில எங்கேயாவது கிளம்பி போவோம். நம்ம சிட்டிக்குள்ளே இருக்கோம் அப்படிங்கிறங்காட்டி நல்லா இப்போ வெளிச்சமாகவும் இருக்குங்களா, வெதரும் நல்லா இருக்கீங்க. ஏதோ ஜாக்கெட்லாம் போட்டு போகணும்லாம் இல்லை, குளிராக இருக்குது. ஆனால் ஜாக்கெட் நம்ம யூகேயில் இருக்கிற அளவுக்கு குளிரெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு ஜாக்கெட் எல்லாமே மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஏதாவது நம்ம சிட்டி சென்டர் போகிறது, அதாவது சிட்டிக்குள்ளே இருக்கோம் அப்படின்னாலே அது ஒரு சௌரியமாக தான் இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா நம்ம யூஸ்வலாக இப்போ எங்கள் வீட்டில் காரில் போகணும், ரொம்ப தூரம்லாம் போகணுமா, அது ஒரு பிளான் மாதிரி பண்ணுவோமா, பிளானே பண்ண மாட்டோம். ஆனால் இது பக்கமாக இருக்கங்காட்டி சாயந்தரமாக ஏதாவது வேலை முடிச்சோம்னா கூட சரி அப்படியே கிளம்பி காலாக நடந்துக்கிட்டு பஸ்ஸில் எங்கேயாவது போயிட்டு ஏதாவது இந்த ஷாப்பிங் மாலு அதெல்லாம் கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு நல்லா கூட்டமாக இருக்கும் இல்லைங்களா. ஆனால் இங்கே தமிழ்காரங்க வந்து அந்த அளவுக்கு பார்க்கவே இல்லைங்க. இதே மாதிரி ஒரு சிட்டிக்குள்ளே நான் யூகேயில் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ தமிழ்காரங்களை என்னால் பார்க்க முடியும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 பேர் தான் பார்த்துருப்பேன். ஒரு நாள் வந்து கோயிலுக்கு போனேன், ஸோ அங்கே வந்து கொஞ்சம் நிறையா அந்த கோயிலுக்கு வந்தவங்கள பார்த்தேன். மற்றபடி இங்கே வந்து அந்த அளவுக்கு தமிழ்காரங்க வந்து கிடையாது. அப்படியே இது முடித்ததும் நான் யூகே வீசா அப்டேட்டும் கொடுத்துட்றேன். ஏன்னா அது வந்து June 3 தான் வந்து இப்போ புதுசாக அப்டேட் பண்ணாங்க. ஏன்னா நான் வந்து இப்போ ஸ்கூல் ரீஓப்பனில் நான் யூகே கிளம்பிட்டேங்க நான். ஸோ அதான் நான் ட்ராவல் பண்ணும்போது தான் அந்த இஷ்யூ வந்து நான் ஃபேஸ் பண்ணேன். ஸோ அதுவும் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். இங்கே இந்த இட்லி தோசை மாவே இல்லைங்க. அப்புறம் எங்கள் பக்கத்தில் வந்து அன்னலக்ஷ்மின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருந்துச்சு, அங்கே தான் நல்லா இருந்துச்சு வெஜிடேரியன் சாப்பாடெல்லாம். அங்கே போய் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் பசங்களுக்கு ஏதாவது ஃபன் ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப அங்கே வருவோம். அப்புறம் அங்கே நெதர்லாண்ட் தமிழ்ன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த அண்ணா அவங்கள மீட் பண்ணேன். ஸோ அவங்களும் ரொம்ப நல்லா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இங்கே நல்லாயிருக்கும், அவங்களும் அங்கே தான் இருக்காங்க. என்னெல்லாம் கிடைக்கும், எங்கெல்லாம் சுற்றி பார்க்கலாம் அதெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் ரொம்ப நல்லா சேஃப்டியாக இருக்குது, முக்கியமான விஷயம். ரொம்ப இந்த மாதிரி புதுசாக ஒரு நாட்டில் இருக்கும், சேஃப்டிலாம் இல்லை அப்படிலாம் கிடையாது, ரொம்ப சேஃப்டியாக இருக்குது. எத்தனை மணிக்காலும் நீங்கள் நடந்து போகலாம், தனியாக போகலாம். யாருமே அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. ரொம்ப நமக்கு வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி பயமாக ஒரு மாதிரி புதுசாக அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சூப்பர் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கெல்லாம் பவுண்ட்ஸில் பார்ப்போம் இல்லைங்களா, இது எல்லாமே ஈரோவில் இருக்குது, அவ்வளோதான். இப்போ நம்ம அங்கே இதே வந்து £1.50 பவுண்ட்ஸ், அதாவது பவுண்ட் ரேட்டில் பார்ப்போம். இது அப்படியே நீங்கள் யூரோஸ் கன்வெர்ட் பண்ணலாம். எனக்கு இங்கே என்ன விலை கம்மியாக தெரிஞ்சது அப்படின்னா, அந்த செடிகள்லாம் இருக்கு இல்லையா, கார்டன் ஐட்டம்ஸ், அதுதான் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. மற்றெல்லாம் சேம், நம்ம அங்கே என்ன பார்க்குறோமோ அதே தான். இதே போல் இந்த கொஞ்சம் தக்காளிலாம் வந்து சில நம்ம ஒரு 99 பென்ஸ்க்குமே இருக்கும் யூகேல. இங்கே வந்து கொஞ்சம் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் எல்லாமே போட்டிருக்கேன் பாருங்கள். 2.89 ஈரோஸு, அதுக்கப்புறம் வந்து 1.80 ஈரோஸ் அந்த ப்ரைஸில் இருக்குது. ஒரு 40 to 50 யூரோஸ் வரைக்கும் நம்ம ஒரு ஃபேமிலிக்கு வந்து மினிமமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது செலவாகும். நான் சொல்கிறது மினிமமாக சொல்கிறேன், மேக்ஸிமம் அது எப்போவுமே சரி, நானே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஒருத்தவங்களுக்கு செலவாகுதுன்னா நமக்கு அதை விட கம்மியாகவும் ஆகலாம், அதிகமாகவும் ஆகலாம். மருந்துக்கு கூட சரிங்க, தமிழில் எதுவுமே இருக்கவே இருக்காது, ஃபுல்லாகவே டச்சில் தான் இருக்கும். ஃபுல்லாகவே வந்து நீங்கள் பெர்மனெண்ட்டாக நம்ம இங்கே இருக்கோம்னா கண்டிப்பாக டச் லாங்குவேஜ் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், மேனேஜபிள் பண்ணி ஏதாவது நம்ம கையில் ஃபோனில் வச்சுட்டு அதை ட்ரான்ஸ்லேட்லாம் பண்ணி பார்த்துட்டு தான் அதை நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அதே போல் இந்த சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா பீஃப் எது, சிக்கன் எது, போர்க்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியல. நான்லாம் பார்த்தீங்கன்னா அதில் அந்த பிக்சர் வச்சு தான் வந்து கண்டுபிடிப்பு, இல்லை மாற்றி நம்ம எடுத்துகிற மாதிரி ஆயிரும். தாய்மொழியில் வாழ்கிறதே எவ்வளோ ஒரு சுகம் இல்லைங்க. மருந்துக்கும் கூட இங்கிலீஷ் கிடையாது, எவ்வளோ பக்கத்தில் இருக்க ஒரு இங்கிலீஷ் கண்ட்ரி. ஆனால் ஃபுல்லாகவே ஒரு ஆப்ஸ்லேருந்து, அவங்க யூஸ் பண்ணுற ஃபோன்லேருந்து, டைப் பண்ணுற ஒரு மெசேஜஸ்லேருந்து நிறைய நாடுகள் வந்து அவங்க தாய்மொழி வந்து மறக்காமல் இது பண்ணுறதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இதே நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் தமிழில் ஒரு மெசேஜ் ஏதாவது போட்டு பாருங்களேன்,
அவ்வளோதான். என்னது உனக்கு இங்கிலீஷே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து ரொம்ப அசிங்கமாக பார்ப்பாங்க. உனக்கு வந்து அறிவே இல்லை, இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் நீ எல்லாம் வந்து ஒரு மனுஷங்க அப்படிங்கிற அளவுக்குலாம் போயிடுவாங்க. ஏன்னா அது ஒரு நாலேஜ் அப்படிங்கிறதே வந்து தெரியாது. கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணுறோம், நாலேஜ் கூட கிடையாது, கம்யூனிகேஷனுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான் அந்த இங்கிலீஷ் அப்படிங்கிறது. ஆனால் அது தெரியல அப்படின்னா அது வந்து சுத்தமாக வந்து நம்மளை அடிமட்டமாக யோசிப்பாங்க. ஏன்னா நானே நிறைய அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்த புதுசில் ஏதாவது கிராமர் மிஸ்டேக்ஸில் ஏதாவது பண்ண வச்சுக்கோங்களேன், என்னமோ ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்ப்பாங்க. நிறைய பேர் நீங்கள் இந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க. பட் எவ்வளோ வந்து ஒரு பெருமையாக இருக்குது. நான் வேறு நாட்டில் தான் இருக்கேன், பட் இருந்தாலும் அவங்க வாழ்கிற அந்த வாழ்க்கையை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது. ஸோ இது மாதிரியான ஒரு விஷயத்துக்கு நம்ம நாட்டில் உள்ளவங்களாம் ஏங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது காரணமே நம்ம தான் அப்படிங்கிறது நினைக்கும் போது அது இதை விட வருத்தமான ஒரு விஷயம். ஏன்னா ஃபஸ்ட்டாக நாம தான் அதை வந்து அதை லேர்ன் பண்ணுறதே கிடையாது. இங்கிலீஷை லேர்ன் பண்ணு, இவன் வேறு பக்கத்தில் தான் இருக்காங்க ஒரு UK கண்ட்ரி, ஆனால் நீ வேணா என் மொழியை கற்றுட்டு ஊருக்குள்ள வான்னு சொல்லிட்டு இவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு அதை நினைக்கும் போது ரொம்ப பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இங்கே லிடில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப விலை கம்மிங்க. ரொம்ப ஒரு 3 யூரோ 4 யூரோக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃப்ராக்ஸ் எல்லாம் இருந்துச்சு, கொஞ்சம் அதெல்லாம் வாங்கினேன். அப்புறம் நிறைய இந்த ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில ஏதாவது வித்தியாசமாக இருக்கான்னு கொஞ்சம், ஏன்னா ஏதாவது அங்கே இருக்கிறதெல்லாம் எதுவுமே வாங்கல. அதே போல் எங்கள் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் இருக்குது. எங்களுக்கு வந்து போர்வை தலகாணி மட்டும் தான் பத்தலை, ஸோ அதை மட்டும் வாங்கி போட்டுக்கலாம். மற்றபடி எதுவுமே வாங்கவே கூடாது. பார்த்தா ஆசையாக தான் இருக்குது, எதுவுமே வாங்கக்கூடாது. இருக்கிறத வச்சு அங்கே 4 பாத்திரம் இருக்கு, 4 பாத்திரத்துக்குள்ளே மேனேஜபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நான் சொன்னேன் இல்லைங்களா, June 3 ஒரு விசா அப்டேட். அது என்னென்னா நமக்கு விசா அப்ளை பண்ணியிருப்போம். 18 months முன்னாடி ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு. அப்போ அது நம்ம அப்ளை பண்ணிட்டா நம்மளோட விசா டீட்டெயில்ஸ் எல்லாமே இமெயிலில் இருக்கும் உங்களுக்கு. அதுதான் அது ஒரு விசா அப்படிங்கிறது. அது நீங்கள் எல்லாமே ஆன்லைன்லேயே நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்து விசாலாம் அப்ளை பண்ணுறது. ஸோ நம்மளோட அந்த டாக்குமெண்ட்ஸ், நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிருக்கும். அதனால BRP கார்டு நீங்கள் வந்து கேரி பண்ண தேவையில்லை. எல்லாமே வந்து பாஸ்போர்ட் ஸ்கேன் பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே அதில் வந்து விசா தெரிஞ்சிடும் அப்படின்றது தான் அந்த பர்பஸ்க்காக தான் கொண்டு வந்தாங்க. இந்த UK காரனுங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது அது கிளாரிட்டியாகவே சொல்கிறது கிடையாது. அவங்க பாட்டுக்கு ஒரு விஷயத்த பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த BRP கார்டும் கண்டிப்பாக கொண்டு வரணுங்கிறாங்க. ஏன்னா நெதர்லாண்டில் இருக்கோன்னா அவங்களுக்கு வந்து கேட்குறாங்க, பட் UKக்கு வேண்டாம். ஸோ எப்படின்னா ஒரு கண்ட்ரிக்கு ஒரு ரூல் நம்ம ஃபாலோ பண்ண முடியாது இல்லைங்களா. ஆனால் அதனால நீங்கள் ஆல்ரெடி ஏன்னா எல்லாருமே இதை நீங்கள் வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி நீங்கள் அதர் கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்தியாவுக்கே போகிறீங்கன்னா கூட சரி, கண்டிப்பாக அதை நீங்கள் பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா என்ன ஆச்சுன்னா நமக்கு அங்கே ஏர்போர்ட்டில் வந்துட்டு அதை ஃபுல்லாக லாகின் பண்ண சொல்கிறாங்க. ஃபுல்லாக இப்போ எங்கள் 3 பேருக்கு தானே அந்த இது, பிரபுக்கு கிடையாது. ஸோ என்னோட ஃபுல்லாகவே அதுக்கு அந்த இது ஃபுல்லாக லாகின் போட்டு அது எங்களோட அந்த விசா ஓப்பன் பண்ணி அப்புறம் அவங்ககிட்ட காமிச்சு அப்புறம் அதை ஸ்கேன் பண்ணுறாங்க. ஏன்னா நமக்கு வந்து UK பாஸ்போர்ட்னா தான் அது வந்து அப்ளிகபிள் ஆகும். இந்தியன் பாஸ்போர்ட்டில் இருக்கும் அப்படின்னா ஸோ அது இஷ்யூவாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் அந்த இமிக்ரேஷனில் நிற்கும் போது ஸோ அந்த செக்இனில் கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயாக போகலாம். அதான் இவங்க அந்த ரூல்ஸ் போடுறானுங்க. அந்த ரூல்ஸ் வந்து எவ்வளோ ஒரு மொக்கையாக இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியதில்லை போல். ஏதோ ஒரு ரூல்ஸை போட்டு அதை அப்ளிகபிள் பண்ணிவிட்டு அடுத்தவனையும் குழப்பி அவங்களும் குழப்பி அது ஒரு மாதிரி போகுது. UKல இப்படி தான் இருக்காங்க. இங்கே நிறைய செடிகள் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா குட்டியோண்டு தான் இருக்குது, ஆனால் எவ்வளோ தக்காளி பழம், அப்புறம் இந்த குடமிளகா, நான் சொன்னேன் இல்லைங்களா இங்கே நல்லா கார்டனிங் பூவு இதெல்லாமே ரொம்ப. அப்புறம் இந்த செவ்வரளி பூ இருக்குது பார்த்துருக்கீங்களா, அது நிறையா இருந்துச்சுங்க. அவ்வளோ செவ்வரளி பூ. ஆக்சுவலி UKல வந்து அது பேனுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் ஒரு தமிழ் கடையில் இதை வாங்கினப்போ சொல்லியிருந்தாங்க அங்கே இது விற்க மாட்டாங்க, ஆனால் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கு. அதனால வளர்ந்த செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா UKல மினிமமாக 20 பவுண்டெல்லாம் விற்கிறானுங்க. நம்பவே மாட்டீங்க. ரோஜா செடிலாம் அந்த நல்லா வளர்ந்துருக்கு, பூ பூக்கிற ஸ்டேஜில் இருக்குன்னா 20 பவுண்டு, மினிமம் 10 பவுண்டு அப்படி தான் விற்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து 3 யூரோ 2.5 யூரோ, ஸோ அந்த அளவுக்கு இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கார்டனிங் பார்க்கும்போது ஆசையாக இருந்துச்சு வாங்கணுன்ட்டு, ஆனால் வாங்கவே முடியல. அதே போல் இங்கே பிளாஸ்டிக்ஸ் வந்து இந்த பேக்லாம், ஷாப்பிங் பேக்லாம் போகிறோம்னா என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு கடையிலும் பிளாஸ்டிக் பேக் தானே கொடுக்குறாங்க. இங்கே ஃபுல்லாகவே துணிப்பை தான் கொடுக்குறாங்க. அதுவும் ரொம்ப நல்ல விஷயம். அவங்க அந்த பிராண்டு போட்டு நல்லாயிருக்கு அந்த பையுமே பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி பையில் தான் நமக்கு வந்து திங்ஸ் எல்லாம் வச்சு கொடுக்குறாங்க. இப்படி தாங்க இருந்துச்சு ஷாப்பிங்கு. அதுக்கப்புறம் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே.
நானே எல்லாமே ஃபுல்லாகவே தெரிஞ்சிருச்சு, எந்தெந்த இடம் எப்படி போகலாம், ட்ரெயினில் எப்படி போகிறது. ஏன்னா ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஏறுறோம் அப்படின்னா டேப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பாட்டுக்கு போய்க்கலாம். ஏன்னா இந்த டிக்கெட் எடுக்கிறது, ஏன்னா இந்த கார்டு வாங்குறது, ஸோ அந்த மாதிரியான டென்ஷன்லாம் இல்லை. ஸோ நம்ம அந்த எல்லாமே ஃபோனில் எடுத்துட்டோம் அப்படின்னா டேப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம கையில் வந்து ஏடிஎம் கார்டு மாதிரி ஒரு கார்டு மாதிரி நமக்கு இந்த பஸ்ஸுக்கு ட்ரெயினுக்குன்னு வச்சுக்கிறாங்க. ஸோ அப்படியே அதை டேப் பண்ணிக்கிறாங்க. நான் நிறைய தடவை என்ன பண்ணிடுவேன், சைக்கிளுக்கு வந்து இங்கே நிறைய சைக்கிள் ஓட்டுறாங்க இல்லையா, அதுக்கு தனியாக லேன் இருக்கும். நான் வந்து அதை என்ன பண்ணிடுவேன், நம்ம நடந்து போகிற ரோடுன்னு சொல்லி நடந்துருவேன். அப்படியே பயங்கரம் ஏன்னா வேகமாக நடந்து வருவாங்களா, 2-3 தடவை அப்படியே நின்றுட்டேன். அப்படியே வேகமாக, அதாவது ஒரு 2 சைக்கிள்லாம் வராதுங்க, அங்கே ஒரு 20-30 சைக்கிள் ஒட்டுக்க வருவாங்க. அது மாதிரி 2-3 தடவை மாற்றி மாற்றி போய் நின்று அப்படியே பயந்து ஸ்டக் ஆகிட்டேன். அப்புறமா தான் தெரிஞ்சது, இது வந்து சைக்கிளுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பயங்கரமாக அந்த ப்ரையாரிட்டி கொடுக்கறது. நான் பாட்டுக்கு நடந்து போகிற மாதிரி எடுத்துட்டேன். அப்புறம் அதே போல் பஸ்ஸும் பார்த்திங்கன்னா, பஸ்ஸை அவர் ஏறின பேர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வெளில வெயிட் பண்ணோம். அப்புறம் எல்லாமே இங்கே ரைட் சைட் டிரைவிங் தான் யூரோப் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா. அன்றைக்கி தான் நெதர்லாண்ட் தமிழன் அந்த யூடியூபர் நாங்கள் தற்செயலாக பார்த்தோம், கடையில் சாப்பிட்டுட்டு இருந்தோங்களா. ஸோ அப்புறம் அவர் வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணி எல்லா விஷயங்களும் எங்களுக்கு கூட நல்லா சொல்லியிருந்தார். நான் வரத்துக்கு முன்னாடி ஒரு தடவை நான் பேசியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து எல்லா விஷயங்களும் இங்கே பக்கத்தில் ஒரு சூப்பரான ஒரு கோயில் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு துர்க்கை அம்மன் கோயில், அப்புறம் எங்கெல்லாம் போகலாம், எல்லா விஷயமும் நிறைய ஷேர் பண்ணி ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஒரு வெளிநாட்டில் இருக்கோம், ஒரு ஆத்திர அவசரத்துக்கு நம்ம கால் பண்ணோம்னா வந்து நிற்கிறதுக்கு நமக்குன்னு ஒருத்தர் கண்டிப்பாக வேணும் இல்லையா. ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்களோட நம்ம பேசினதும். அப்புறம் நாங்கள் வந்து ஒரு துர்க்கை அம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு, எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. அங்கேயும் ரொம்ப நல்லா பேசினாங்க. அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தோம், வீடியோ எடுக்கல அங்கே நான். அதே போல் இங்கே இன்னொரு விஷயம், யூரோப்பில் இந்த ஹோம் அப்ளையன்சஸ்லாம் இருக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்க மாதிரி இருக்குது. இந்த ட்ரையர் பார்த்துக்கோங்க, இந்த பிராண்டு நான் ஜூம் பண்ணுற பேர் எனக்கு சரியாக மறந்துட்டேன். ட்ரையரும் சரி, இந்த வாஷிங் மிஷினும் சரிங்க, குவிக்காக 60 மினிட்ஸில் துவைச்சிருதுங்களா. அதே போல் அந்த ட்ரையர் வந்து ரொம்ப நேரம் ஆகும் இல்லைங்களா எடுக்கிறது, 60 மினிட்ஸில் அவ்வளோ சூப்பராக ட்ரை பண்ணி கொடுத்துருதுங்க துணியை. எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கு இந்த யூரோப்போட அந்த ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாமே. அதே போல் டிஷ்வாஷரும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, பலன்னு இருக்குது. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்குது பார்த்தீங்களா யூகேயில், அதுவுமே நிறைய பேர் சொல்லுவாங்க அங்கே இருக்கிற எல்லாமே யூரோப்போடது அப்படி. எனக்கு தெரியாது, எங்கள் வீட்டில் கேண்டீன் சொல்லிட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு அப்போ தெரியாது, எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பிராண்டில் நான் யூகேயில் பார்த்ததில்ல, ரொம்ப புதுசாக இருக்கும் அந்த பிராண்ட் எல்லாமே நினச்சிட்டு இருந்தேன். நல்லாதோ இல்லைனா ரொம்ப நல்லா இருக்காதோ நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு அப்போ தான் வந்து ஒரு ஃபாலோவர் தான் எனக்கு மெசேஜில் போட்டிருந்தாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் யூரோப்பில் எல்லா பிராண்ட்ஸும் சொல்லிட்டு. நான் நேரில் இங்கே பார்க்கும்போதும் தெரியுது, அவ்வளோ சூப்பராக துவைச்சி கொடுக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. பாத்திரங்கள்லாம் ரொம்பலாம் இங்கே நான் புதுசாலாம் வாங்கலை. ஆல்ரெடி இங்கே ஒரு 2 பெரிய பாத்திரம், அப்புறம் டீ போடுற பாத்திரம், அது மாதிரி ஒரு 4-5 டிஷ்வாஷருக்கு அளவாக கொடுத்துருக்காங்களா. அதுக்குள்ளே சமைக்கிறது, அதுக்குள்ளே எல்லாமே நம்ம வந்து க்ளீனாக இருக்குங்க. ஆக்சுவலி நிறைய பாத்திரத்தை நம்ம பாட்டுக்கு வாங்கும் போது தான் ஃபுல்லாக குப்பையாகிறது. அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணுறதே ஒரு பெரிய நாளே ஆயிரும். ஆனால் இங்கே கம்மியாக பாத்திரம் ஆகிறங்காட்டி நம்ம அதுக்கு அளவாக எல்லாமே யூஸ் பண்ண தெரியுது. சர்வேஷ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த பாப்கார்ன் வந்து அங்கே வித்துட்டு இருந்துச்சுல மைக்ரோவேவ் அவனில், அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது. அப்பப்போ வாங்கி சாப்பிடுவான் இது தான். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த குப்பை கொட்டுறதுக்கு நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே கட்டி வெளில வைப்போம், நம்ம பின்னில் போடுவோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ கார்ப்பரேட் கம்பெனியில் வேலைக்கு போகிற மாதிரி ஐடி கார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஐடி கார்டை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்ம வீட்டுக்கு முன்னாடி இது மாதிரி வச்சுருக்காங்க ஒரு குப்பை தொட்டி. இது தாங்க குப்பை தொட்டி, இப்படி தான் இருக்கும். நம்ம அதில் டேப் பண்ணுறோம் அப்படின்னா தான் அது ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுமே பார்த்திங்கன்னா அது நமக்கு எத்தனை தடவை நீங்கள் டேப் பண்ணிக்கலாம், எவ்வளோ குப்பை இருக்குனாலுமே சரி. நம்ம அதை ஓப்பன் பண்ணதும் நம்மளோட குப்பையை அதுக்குள்ளே போட்டிங்கன்னா அதை வந்து அப்படி திரும்ப அப்படியே ரோல் ஆயிடுது. திரும்ப எம்டி இது வந்து நமக்கு வந்து கொண்டு வருது. ஸோ இப்படி தான் வந்து இந்த ஊரில் வந்து குப்பை போடுறது. திரும்பி நீங்கள் இன்னொரு பேக்கெட் போடணும் அப்படின்னாலுமே சரி, திரும்ப டேப் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப அது வந்து ஓப்பன் ஆயிரும். அது அப்படியே அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போயிடும் போல். கொஞ்சம் கூட ஒரு ஸ்மெல்லோ அப்படியே அது குப்பை தொட்டி மாதிரியே தெரியாது, ரொம்ப நல்லா க்ளீனாக இருந்துச்சு. ஒரு தடவை குப்பை வந்து நாங்கள் இந்த மாதிரி தான் டேப் பண்ணிவிட்டு ஸோ இதுக்குள்ளே கொண்டு போய் குப்பையை போடுவோம். அதுக்கு தான் வந்து பசங்க ஒரே அடிதடி, நான் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பசங்க, அதுவும் சின்ன பசங்க சிப்ளிங்ஸ் விளையாடுறத எனக்கு ஒரு வீடியோ போன தடவை நினைக்கிறேன், சர்வேஷ் வந்து ரொம்ப ரூடாக இருக்கான் பாப்பா கிட்ட அப்படி சொல்லும்போது எனக்கு ஒரே சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஒரே ஒரு வீடியோவில் ஒருத்தவங்கள பார்த்துட்டு அது என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் அந்த மாதிரி சொல்கிறது எப்படி தான் அவங்க அது கமெண்ட்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இவங்களுக்குலாம் அந்த அறிவு அப்படிங்கிறது இருக்கா, வேலை செய்யுதா அப்படின்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது.
இப்போ கண்டிப்பாக இப்போ நீங்களே என்ன ஜட்ஜ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நானே உங்ககிட்ட இதை சொல்ல வரேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களை பற்றி நான் போய் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, நீங்கள் யார், எப்படிப்பட்டவங்க, உண்மையிலே இப்படி தானா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு அப்போ கூட சரி எனக்கு ரைட்ஸே கிடையாது நான் உங்களை சொல்கிறதுக்கு, கரெக்டுங்களா? அது உங்களோட விருப்பம் இல்லைங்களா? ஸோ சின்ன பசங்களை வந்து சொல்லும் போது, ஏன்னா என்னோடது வந்து ரியல் லைஃப் ஸ்டோரி இது வந்து எதுவுமே வீடியோக்காகலாம் நான் எதுவுமே ஆக்ட் பண்ணுறதோ எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நாங்கள் வந்து எங்கள் லைஃப்பில் என்ன நடக்குதோ அதை சின்ன கிளிம்ஸாக எடுப்பேன். சும்மா உட்காந்து வீடியோவாக ஃபுல்லாக எடுக்க மாட்டோங்க. ஜஸ்ட் இதில் கிளிம்ஸ்னால் நம்ம வெளில எங்கேயாவது போகும்போது சின்னதாக நம்ம மெமரிஸ்க்காக எடுத்து வைப்போம் இல்லைங்களா, அதுதான் கிளிம்ஸு. அதை நான் அட்டாச் பண்ணி நான் உங்களோட ஷேர் பண்ணேனே தவிர்த்து இது வந்து ஃபுல்லாகவே வீடியோஸ்க்காக நாங்கள் பர்பஸாக இது நாங்கள் சமைக்கிறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது எல்லாமே எங்களோட இந்த ரியல் லைஃப் ஸ்டோரியில் உள்ள சில விஷயம். நான்ட்டில் எல்லா ரியல் லைஃப் யூடியூபர்ஸும் இப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா சர்வேஷும் பாப்பாவும் நிறைய பேர் என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், 2 பேரும் எவ்வளோ ஒரு பாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சர்வேஷ் என்னை விட அவன் தான் ரொம்ப நல்லா பாப்பாவை பார்த்துக்குவான். அவளும் அப்படி தான். ஏதாவது அவங்க சண்டைப்பட கூட செய்ய, அவங்க கூட பேசாதான்னு சொன்னால் போதும் 2 பேருக்காலும் புலன்னு தண்ணி வந்துடும். அந்த பனிஷ்மெண்ட்டை மட்டும் நான் கொடுக்கவே கூடாது. அதே போல் அவள் ஏதாவது வருத்தமாக இருக்கா அப்படின்னா இவன் கடையில் போய் அவளுக்காக ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுப்பான். அதே போல் ஏதாவது கொடுத்தானாலும் சரி 2 பேரும் பார்க்கறதுக்கு அப்படியே சண்டை போடுறதோ இது பண்ணுறதோ நமக்கு தெரியும். நம்ம வீட்லேயே அப்படி தானே, நம்மளோட சிப்ளிங்ஸே பார்த்திங்கன்னா எவ்வளோ வயசானாலுமே சண்டை போட தான் செய்வோம். ஆனால் அதுக்குள்ள ஒரு பாசம் இருக்குல்ல, வேணும் ஒரு வம்பு பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா, வம்பு இழுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வம்பு இழுத்து அவங்க வந்து மாதிரி இது பண்ணும்போது அது ஒரு மாதிரி ஒரு விளையாட்டு அது. ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு பேசிக் விஷயம் கூட தெரில அப்படின்னு நினைக்கிறதே வந்து சிரிப்பாக இருக்குது. எப்படிடா இவங்கெல்லாம் ஃபேமிலி லைஃப்பில் அவங்களுக்கு எப்படி பசங்களாம் எப்படி பார்ப்பாங்க, எப்படி இந்த மாதிரியான ஒரு கேரக்டர்லாம் உலகத்தில் வாழுது அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு இதுவாக இருக்குது. ஏன்னா எனக்கு அவ்வளோ அதை பார்க்கும்போது, அந்த கமெண்ட் பார்க்கும்போது சீரியஸ்லி எனக்கு அப்படி தான் அந்த மாதிரியான அந்த பர்சனை பார்க்கும்போது எனக்கு ஒரு இதுவாக தான் தோணுச்சு. என்ன விஷயத்த கூட புரிஞ்சிக்க முடியாத ஜென்மங்கள் நம்ம என்னதாங்க பண்ணுறது. நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே சரிங்க அவ்வளோ பாசிட்டிவாக இருப்பாங்க. எனக்கு ஒரு அக்கா மாதிரி, தங்கச்சி மாதிரி, அம்மா மாதிரி. ஸோ எனக்கு நம்ம ஃபேமிலி சின்ன ஃபேமிலி தான், பட் இருந்தாலுமே எனக்கு உங்ககிட்ட அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ கூட சொன்னேன் பார்த்தீங்களா, இமிக்ரேஷன் நான் போனேன், ஒரு சின்ன விஷயம் நான் வந்து ஸ்டக் ஆனேன், இனிமேல் அது உங்களுக்கு நடக்கக்கூடாது, அவ்வளோதான். நீங்கள் நாளைக்கே நெதர்லாண்ட் வரீங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ என்னோட ஒரு லைஃப் ஸ்டோரியில் ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன், ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும், அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ சிம்பிளாக போகலாம். ரொம்ப அதை வந்து இந்த அளவுக்குலாம் யோசித்து சின்ன பசங்களை சொல்கிற அளவுக்கு இருக்காங்கன்னா என்ன நினைக்கிறது, அவ்வளோதாங்க. அப்புறம் இது வந்து என்னோடய பிறந்தநாள் லாஸ்ட் வீக்கு. அன்றைக்கி தான் நாங்கள் முதல் நாளே கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருந்தோம். சாமியெலாம் கும்பிட்டு வந்திருந்தாங்களா, அங்கே ரொம்ப நல்லா சாமி கும்பிட்டோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. துர்க்கை அம்மன் கோயில். அப்புறம் வீட்லேயும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு விளக்கெல்லாம் ஏற்றி பக்திமயமாக. அப்புறம் அன்றைக்கி எனக்கு கிளாஸ் இருந்துச்சு, தமிழ் கிளாஸ். காலையிலேயே என்ன பண்ணிடுவேன், ஹாலிடே அப்படிங்கிறங்காட்டி பிரபு ஒர்க்கில் இருப்பாங்கள்ல, ஸோ அந்த டைமில் நானும் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து வெளில கிளம்புவோம். நாங்கள் போன இடம் என்ன இடம் சொல்லுங்கள், கண்டுபிடிங்க. நாங்கள் வந்து பிறந்த நாளுக்காக வெளில கிளம்புவோம். ஒரே ஒரு எந்த கடையில் பிறகு தீப்பெட்டி வாங்குறதுக்கு அந்த கடையில் போய் கேட்டு ஒரு 1/4 கிலோ 10 ரூபாய் வாங்கிட்டு வந்துருவோம். ஒரு 1/4 கிலோ தீப்பெட்டி வாங்கிட்டு வந்துரு. நமக்கு இங்கிலீஷ் தெரியாது, டச் தான் தெரியும். நமக்கு டச் தெரியாது. அவங்க வேற ஏதோ பேசுவாங்க. இல்ல அந்த தீப்பெட்டி எப்படி புரிஞ்சுதா, என்ன பண்ண நீங்க? நான் நிறைய பேர்லாம் அப்படியே இதெல்லாம் பண்ணி பார்த்தேன் வேலைக்காக. சரி கூகுள் ஓப்பன் பண்ணி காமிச்சேன். சுஷி ஒரு ஐடியா சொன்னேன், பிரியாவுக்கு பிடிக்கல, பஸ் வரக்கு லேட் ஆகுது. சரி அதனால இங்கே ஆப்போசிட்டில் சுஷி கடை இருக்கு, அதை வாங்கிட்டு போய் மேலே உட்காந்து நம்ம வீடியோ போடலாம் நினச்சேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட் டைம் சுஷி சாப்பிட போகிறேன், பர்த்டே ஸ்பெஷல். என்னை ஆசீர்வாதம் வாங்கி எடுத்து நல்லா தான் இருக்கும், சூப்பராக இருக்கும் சுஷி எல்லாம். ஆக்சுவலி வந்து இட்ஸ் வெரி குட் ஃபுட் தெரியுமா, குக் பண்ணாமல் சாப்பிட்ற ஃபுட். மினிமமாக எனக்கு ஒரு அமௌண்ட் பட்ஜெட் வைக்காம கூட வரும், மினிமம் அமௌண்ட்டு. இது இப்படி தான் கீழே வந்து இந்த பஸ் வரக்கு லேட் ஆச்சு, அப்படியே மண்டைகள் அந்த சைடு கூட்டு போயிட்டேன். இன்னைக்கு கரெக்டாக பஸ் வந்துச்சு, எஸ்கேப் ஆக முடியல. ஏமாந்துடும், இந்த மாதிரி ஏமாந்துறதுனால தான் வண்டி வந்துச்சு. நம்ம என்ன ஒரு கருப்பு பேக் எல்லாத்துலேயுமே வச்சிருக்கீங்க, கொண்டு போகிறீங்க, என்ன வச்சிருக்கீங்க? சீக்ரெட் இருக்கு. என்ன சீக்கிரம் சொல்லிட்டா, வாந்தி எடுக்கிற எல்லாம் நம்பி கூட்டு போக முடியல எங்கேயுமே. வாந்தி எடுக்கிற பை, வாழைப்பழம் வச்சுக்கிறேன், 2 வாழைப்பழம், தண்ணி பாட்டில், சரியா, துணி. நீ ஏதோ பெருசு ஏதோ
ஹேக்கர் ரேஞ்சுக்கு ஒன்று யோசிச்சு வச்சுருந்தோம். சொன்னலைங்களா நிறைய செவ்வரளி பூ இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த பிங்க்லேயும் ரெட்லேயும் அவ்வளோ நல்லாயிருக்கு. எல்லா பக்கமும் வச்சுருக்காங்க இந்த செவ்வரளி பூ. இன்றைக்கி என் பர்த்டே அன்னைக்கு சரி நான் வீட்டில் சமைக்க வேணாம்னு சொல்லிட்டு வெளில போயிருந்தோம். ஏஷியன் ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு சர்வேஷ் இங்கே போகலான்ட்டு சொல்லியிருந்தா. நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் எப்போவுமே என் பர்த்டே அன்றைக்கிங்க பசங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அதை தான் செலக்ட் பண்ணிக்குவேன். ஏன்னா அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க பார்க்கும்போது, நமக்கு சந்தோஷமாக இருக்கும். எனக்கு தேவை அதுதான். அதனால் அவங்களோட சாய்ஸ் தான். பாப்பாக்கிட்டேயும் தம்பிக்கிட்டேயும் என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லி கேட்பேன். எப்போவுமே சரி, அவங்க இதெல்லாம் செய்யலான்னு சொன்னாலும் அதே மாதிரி அவங்க கூட நான் அவங்க கூட இருந்துட்டு அவங்க என்னெல்லாம் பண்ணுறானோ அவங்களோட என்ஜாய் பண்ணிக்குவேன். நாங்கள் இன்றைக்கி வந்து ஆம்ஸ்டர்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்ரெஷ்ட்லேருந்து 20 மினிட்ஸு ட்ரெயினில் போய்க்கலாம். இந்த ஊருக்கெலாம் போவோன்னு சத்தியமாக நினச்சே பார்த்ததில்லைங்க. பொண்ணு ஆசை இருந்துச்சு, என்னைக்காவது ஒரு நாள் போவோம். ஏன்னா இது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இந்த ஆம்ஸ்டர்டாம் அப்படிங்கிற ஒரு இடம். ரொம்ப என்ன சொல்கிறதுனா ஒரு ஹெவன் மாதிரி இருந்துச்சு சீரியஸ்லி. நீங்கள் இன்கேஸ் வந்திருப்பீங்க, சிலர் பார்த்துருப்பீங்க, இல்லை பார்க்காதவங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இந்த ஆம்ஸ்டர்டாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு ஐலாண்டு மாதிரி, ஃபுல்லாக தண்ணி, சுற்றி ஃபுல்லாக பில்டிங் பாருங்கள். இப்படி தான் இருக்கும். ஸோ ஷாப்பிங் மால் எல்லாமே ஒரு சின்ன ஒரு ஊர் தான், ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் நாங்கள் ஒரு பெரிய ஒரு போட் இருந்துச்சுங்களா, என்னடா இந்த போட்டில் ஏதாவது டிக்கெட் ஏதாவது எடுக்கணுமான்னு ஒரு டவுட்டு. ஏன்னா இந்த இடத்துலேருந்து அந்த என்ட்ரிக்கு போகிறதுக்கு. ஸோ அதான் வந்து பிரபு ஒருத்தவங்கிட்ட வழி கேட்டுட்டு இருந்தார். அந்த போட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். இப்போ சைக்கிளில் போகிறவங்க எல்லாருமே சரி, நடந்து போகிறவங்க எல்லாருமே அந்த போட்டில் அது வந்து ஃப்ரீ தான் உங்களுக்கு. இதில் ஏறிட்டு நீங்கள் அப்படியே வந்து அந்த எண்டுக்கு நீங்கள் போய்க்கலாம். ஸோ அங்கே சில அட்ராக்ஷன்ஸ்லாம் இருக்குது. மூவி தியேட்டர் இருக்குது. அப்புறம் 360 டிகிரி ஊஞ்சல் மேலே, அந்த பில்டிங் மேலெலாம் ஊஞ்சல் ஆடுவாங்கள்ல, ஸோ அதில் இருந்துச்சு. பட் நான் போகல. எங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஜஸ்ட் இந்த சிட்டி சுற்றி பார்க்க ரொம்ப ஆசை. அந்த போட்டிங் ட்ரிப் போகணுன்னு ரொம்ப ஆசை. அதனால சரின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நாங்கள் அந்த புறம் போய் அங்கே என்னெல்லாம் இருக்குன்ட்டு இப்படி தான் இருக்கும் சுற்றி உங்களுக்கு அந்த சிட்டி. இந்த மாதிரி அவ்வளோ ஷிப் வந்து உங்களுக்கு அங்கேயும் போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். அது எல்லாமே ஃபுல்லாக ஃப்ரீ தான். இப்படி தாங்க தேட்டர் வந்து அந்த ஊரோட தேட்டர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது நமக்கு வந்து நம்ம ஊர் படம் போட்டாலாச்சும் போய் உட்காந்து பார்க்கலாம். இந்த தேட்டர் படத்தை போய் இந்த மொழி படத்தை போய் எங்கன்னு பார்க்க, இது வந்து ஒரு மால் தேட்டர் நம்ம ஊர்லலாம் இருக்கும் இல்லைங்களா, மாலு, காஃபி ஷாப்பு, அப்புறம் வந்து நிறைய இங்கே வந்து டியூலிப்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. டியூலிப் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ போன மாதமே ஒரு கார்டனில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் இன்னும் அடுத்த மாதம் போல் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு டியூலிப் கார்டன் நாங்கள் போல, ஏன்னா பசங்க வந்து கொஞ்சம் வேறு இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. சரி அடுத்த வாட்டி வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இங்கே தானே இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து இந்த போட் ட்ரிப் போன ரொம்ப ஆசை. சரின்னு சொல்லிட்டு அதுதான். இங்கே போட் ட்ரிப் பார்த்தீங்கன்னா 55 யூரோஸ்லேருந்து இருக்குது. நம்ம ஏதோ ரிசர்வேஷன்லாம் பண்ண தேவையில்லை. ஆன் ஸ்பாட்டில் அங்கேயே நம்ம போட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த போட்டில் நம்ம ஏறுறோமோ அந்த போட்டுக்கு நமக்கு வந்து பேமெண்ட் வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் ஃபஸ்ட் நம்ம அந்த பெரிய ஷிப் இருந்துச்சிங்களா, ஸோ அங்கே நாங்கள் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் இந்த புறம் திரும்ப வந்தோம். இதே நல்ல ஒரு ட்ரிப் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் எத்தனை தடவைனாலும் போகலாம், உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீ தான். நீங்கள் நின்றுட்டும் போகலாம், உட்காந்துக்கிறதுக்கு உள்ள சீட்ஸ் இருக்கும். அப்படியே லைவ் லொக்கேஷன்ஸ் மாதிரி அப்படியே எவ்வளோ பெரிய போட்டெல்லாம் போகுது பாருங்களேன். ஸோ அவ்வளோ சூப்பராக வந்து இங்கே இருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்லா ஒரு மாதிரி அந்த ரொம்ப சுத்தமாக இருக்குது ஊர். அப்புறம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நமக்கு வந்து அந்த லாங்குவேஜ் தெரியல அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல்லாம் கிடையாது. இப்போ வந்து இந்த கேர்ள்ஸ் ட்ரிப்பு, பாய்ஸ் ட்ரிப்பெல்லாம் போவாங்க பார்த்துருக்கீங்களா, ஸோ அவங்களாம் வர வேண்டிய ஒரு இடம். நிறைய பேர் அந்த மாதிரி ஆட்கள் தான் நிறைய வந்திருந்தாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் போனால் பயங்கர ஃபன்னாக இருக்கும். தனியாலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ண முடியாது. நிறையா நீங்கள் ஃபன்னாக நிறைய பேரோட போகிறீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கேருந்து இங்கேக்கு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே தான் இருக்குங்க டிஸ்டன்ஸ், அவ்வளோலாம் இருக்காது. நம்ம ஊரில் இந்த கேரளாலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஸோ ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரைக்கு ஒரு ஊருக்கு போகிறதுக்கு போட்டில் போவாங்க, சைக்கிளெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்களே, ஸோ அந்த மாதிரி தான் இது. நம்ம வேறு ஒரு ஊரில் இருக்கோம், மொழியெல்லாம் தெரில, அந்த மாதிரிலாம் எந்த ஃபீல்மே இருக்காது. இது டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படிங்கிறங்காட்டி கண்டிப்பாக எல்லாருமே அங்கே இருக்கவங்களுக்கு இங்கிலீஷும் தெரியும். நாம் வந்து இப்போ இந்த சிட்டி சுற்றி பார்க்குறதுக்கு வந்து இந்த கேனல் வந்து ரொம்ப ஃபேமஸ். இந்த ஊரே வந்து அந்த மாதிரி தான் ஒரு டிசைனில் இருக்கும். ஸோ எங்கே பார்த்தாலுமே அந்த குட்டி குட்டி கேனல்ஸ் வந்து நிறையா இருக்கும். இந்த போட்டில் தான் நாங்கள் ஏறினோம். இது வந்து 55 யூரோ. ஸோ உங்களுக்கு வந்து
உள்ளேயே இந்த மாதிரி சீட்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் உள்ளேயும் உட்காந்துக்கலாம், வெளில வியூ பார்த்துட்டு உட்காந்துக்கலாம். உங்களுக்கு வந்து தண்ணி, அப்புறம் ட்ரிங்க்ஸு, இது வந்து நிறையா இப்போ பேச்சுலராக வராங்கன்னா ஸோ அவங்களுக்கும் வந்து வேறு மாதிரியெல்லாம் செட்டப்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இது நம்ம வந்து 1 hour வந்து உங்களுக்கு இந்த ட்ரிப் இருக்கும். 1.5 மணி நேரம் வரைக்குமே இருக்குது மேக்ஸிமம். நம்ம போகிற வழியில் நிறையா அந்த அட்ராக்ஷன்ஸ் எல்லாம், ஏதாவது ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்ஸு, அப்புறம் வந்து ஒபாமா தங்கின ஹோட்டல்ஸு, அப்புறம் வந்து 7 bridge வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி, அப்புறம் 100 years ஓல்டு டாய்லெட்டு. ஸோ வந்து யுனெஸ்கோ வந்து அறிவிச்சிருக்கு 100 years முன்னாடி இருந்த டாய்லெட் இருக்கிறது. அப்புறம் ஸோ இந்த மாதிரி நிறையா பொதுவாக இது வந்து நிறையா இந்த யங்ஸ்டர்ஸு பயங்கர இந்த என்ஜாய்மெண்ட்டாக இருக்கிறவங்க, ஸோ அந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னே தனியாக ஒரு பிளேஸு அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஃபன்னாக இருந்துச்சு, ரொம்ப பாதுகாப்பான ஒரு ஊரும் கூட. அதை சொன்னால ஹெவன் மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ அப்படியே அந்த தண்ணி, அந்த பூவு இதெல்லாம் பார்க்கும்போது ஸோ நிறையா நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கண்டிப்பாக வந்தீங்கன்னா. அப்புறம் அந்த மேலே தண்ணிக்கு மேலே அது இருக்குது பார்த்தீங்களா, காட்டேஜ் மாதிரி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2 நைட்டுக்கு வந்து 14 லட்சம், நான் சொல்கிற ருப்பீஸில் 14,000, அதாவது ரொம்ப ஹையஸ்ட்டு ரூம் வந்து இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மினிமமும் இருக்குது. ஸோ இதெல்லாமே என்னென்னா ஒருத்தவங்க ஓனாக வாங்கி லீஸ்க்கு மாதிரி விட்டுறாங்க. அப்புறம் இந்த மாதிரி போட் ஹவுஸ் இருக்கும். ஸோ அது மாதிரியும் வந்து 2,000 poundsலேருந்தே இருக்குது. நான் சொன்னேன் 7 bridge ஒரே இது பார்த்தீங்கன்னா அதான் அந்த பிரிட்ஜு. அது வந்து 7 bridge இருக்கும், ஒரே மாதிரி ஒரே சைஸில் வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த போட்டில் போகிறவர் நமக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இங்கிலீஷில் தான் சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஆம்ஸ்டர்டாம் வந்து என்னோடய பர்த்டே வந்து அன்றைக்கி இப்படி தான் செலிப்ரேட் பண்ணேன். 18,000 bicycles out of the world. 18,000, yeah, in 1 year. நம்ம வீசா கலெக்ட் பண்ணுறதுக்கு சில முக்கியமான விஷயங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆம்ஸ்டர்டாம் தான் வரும். எல்லாமே உங்களுக்கு ட்ரெயின் வந்து ரொம்ப அவைலபிளாக இருக்கும். ஸோ ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கே ட்ரெயின் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஆம்ஸ்டர்டாம்குள்ளே வரும்போது ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய இந்த பைக் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நாங்கள் இன்னும் பண்ணல. பைக் பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் 5,000 euros. ரொம்ப செகண்ட் ஹேண்ட் சாதாரண ஒரு சைக்கிளே பார்த்தீங்கன்னா 250 euros. இங்கே வந்து கார் மாதிரி சைக்கிளோட விலை. ஏன்னா இங்கே வந்து அதோட யூசேஜும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இருக்கும். பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும், அப்படியே ஒரு நதிக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் டெய்லி இதே மாதிரி இருந்தாலும் போர் அடிக்க வச்சுக்கோங்களேன். எப்பவுமே டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து அப்பப்போ அப்படியே ரிலாக்ஸிங்க்கு வந்தோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். ஹோப் எல்லாருமே இந்த வீடியோ ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. லாங் வீடியோ மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, டைம் போனதே தெரியாது தான் சொல்வீங்க. ஃபுல்லாக என் வீடியோஸ் பார்ப்பீங்க. அதே போல் என்னோடய வீடியோஸில் வந்து ஒரு விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் நிறைய விஷயங்கள் என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக அவங்களோட அந்த டைமை நான் வீணாக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக என்னை என்கரேஜ் பண்ணுறதுக்கு கமெண்ட் போடுங்க. ரொம்ப பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்புறம் குரூப்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட சப்போர்ட்க்கு எல்லாருக்குமே. ரொம்ப நல்லா கமெண்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுறீங்க. வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறதுனால நானும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண முடியுது. ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஷார்ட்ஸ் வீடியோ மறக்காமல் லண்டன் தோழி ஹோம் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவில் வரும். அது வந்து டெய்லி என்னோட டே இன் மை லைஃப் போடுவேன். ஸோ அது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுவேன். இதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்த விலாகில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே நெதர்லாண்டில் எப்படி வீடு எடுக்கிறது, எவ்வளோ வாடகை, ஸோ அந்த விஷயங்கள் வந்து நான் ரொம்ப டீட்டெயில்டாக அது எடுத்திருக்கேன். அப்புறம் இங்கே உள்ள ஸ்ட்ரீட்ஸு, அப்புறம் இன்னும் நிறைய விசா அப்டேட்ஸும் வரப்போகிற விலாகில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் வேணுனாலும் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க. நான் அடுத்த விலாகில் நான் அது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணுறேன். அடுத்த சூப்பரான விலாகில் நான் உங்களை மீட் பண்ண வரேன். டாடா, பாய் பாய்.